ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா நீ வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. கத்தி ஊரை கூட்டின, அதான் இப்ப பண்ண மாதிரிதான். அதனாலதான் உன்னை இந்த ஆஸ்பத்திரி ரூமுக்குள்ள வர வேணான்னு சொன்னேன். என்ன அத்த, மத்த நேரம்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு உங்க பையன் முன்னாடி நடிக்கிறீங்களா? இங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். நர்ஸு கேக்குறாங்க, என்ன மேடம் மறுபடியும் சண்டையா? ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா தான் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நர்ஸு சொல்றாங்க, இது ஆஸ்பத்திரி, தேவையில்லாம இந்த இடத்துல வச்சு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது, மற்றவங்கெல்லாம் வந்து போற இடம். ஈஸ்வரி சொல்றாங்க, நல்லா சொல்லுமா இவகிட்ட. மேடம், பேஷண்டோட நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருக்காண்டியாவது சண்டை போடாம இருங்க. இந்த பொண்ணு தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேறாளே மேடம். ராதிகா, நர்ஸு தான் சொல்றாங்கல்ல, நீ வெளியே போ. பையன் இப்பதான் சரியாகிக்கிட்டு வரான், நீ பேசி திருப்பியும் நோயாளி ஆக்கிராத என் பையனை தயவு செய்து கொன்றாதம்மான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க ராதிகாவை பார்த்து. ராதிகா அந்த ரூமை விட்டு கிளம்புறாங்க. ராதிகாவை பார்த்த உடனே இனியா அந்த ரூமுக்குள்ள போறாங்க. இனியா டாடின்னு சொல்றாங்க. நான் நல்லா இருக்கேன்டா செல்லோன்னு கோபி சொல்றாரு. ஈஸ்வரி கேக்குறாங்க, நல்லா இருக்கியா கோபி? நான் நல்லா இருக்கேம்மா. எல்லா நேரமும் ராதிகா உன்கிட்ட ஏதாவது சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. எப்படிப்பா அவ கூட வாழ்ந்த? இவளுக்காண்டியா எங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போன? இப்படி ஒருத்தி இருக்கிற இடத்துல நிம்மதி எப்படிப்பா இருக்கும்? இந்த அம்மாவை உனக்கு பிடிக்கும்லப்பா? என்னம்மா கேள்வி? அம்மா சொன்னா நீ கேட்ப இல்லப்பா? நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு உன்னைய டிஸ்சார்ஜ் பண்றாங்கல்லப்பா? ஆமாம்மா. நீ டிஸ்சார்ஜ் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கே வந்துரு கோபி. ராதிகா வீட்டுக்கு போனேன்னா உன்னை கொன்றுவாடா. நீ என் கூடயே வந்துடுறா. எப்படிம்மா? கோபி, முடியாதுன்னு சொல்லிடாதரா. அம்மா, அது நான் செலியன் சொல்றாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா, பாட்டி சொல்றதுதான் கேளுங்களேப்பா, எங்க கூடவே வந்துருங்களே. செலியா, அம்மா சென்டிமெண்டா பேசுறாங்க, நீ புரியாமே பேசுறியப்பா. நீ சொல்லுமா. எப்பயும் எங்க கூட இருக்க வேணாம், உடம்பு சரியாகிற முடியுமாது எங்க கூட இருங்க டாடி. என்னடா செல்லம்? இனியாம்மா, ஏன் அழுகுற? உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு, அடுத்தது நான் தான். என் புள்ள இருக்கிறான்னு நிம்மதியா நினைச்சுக்கிட்டு நான் போய் சேர்ந்துடுறேன்டா. என்னம்மா அதெல்லாம்? தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடாதரா, எங்க கூடயே வந்துருப்பா. டி ப்ளீஸ் டாடி, வீட்டுக்கு வந்துருங்க டாடி. எல்லாரும் புரியாமே பேசுறீங்க. அப்பா, நாங்க சொல்றத ஒத்துக்கலாம்லப்பா. உங்க வீட்டுக்கு நான் எப்படி வர்றது? டேய் கோபி, நான் சொல்றத கேளுடா. அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா, ப்ளீஸ் வாங்க. கோபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா வெளியே நின்னுக்கிட்டு பதட்டமா நடந்துகிட்டு இருக்காங்க. கோபி கிட்ட பேசிட்டு ஈஸ்வரி, செலியன், இனியா 3 பேரும் வர்றாங்க. டாக்டர் கோபிய பாக்குறதுக்கு ரூமுக்குள்ள போறாங்க. கோபிய பார்த்துட்டு டாக்டர் வர்றாங்க. இப்ப கோபிநாத் ரொம்ப நல்லா ஆயிட்டாரு, நீங்க பில்ல பே பண்ணிட்டு கோபிநாத்தை கூட்டிட்டு போயிடலாம். ஈஸ்வரி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்றாரு, கோபி ஹெல்தி டயட் சாப்பிடணும், உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், வேலை நிறைய செய்ய வேண்டாம், பத்திரமா பாத்துக்கோங்க. 2 வீக்ஸ் அப்புறம் செக்கப்புக்கு கூட்டிட்டு வாங்க. சரி டாக்டர்னு ஈஸ்வரி சொல்றாங்க. நர்ஸு சொல்றாங்க, இதுல பில் இருக்குங்க, போய் பே பண்ணிட்டு வாங்க. அப்ப ராதிகா கொடுங்கன்னு சொல்றாங்க. செலியனும் கொடுங்கன்னு சொல்றாங்க. ராதிகா கிட்ட செலியன் சொல்றாரு, நானே கட்டிடுறேன்னு. ராதிகா, நான் தான் அவரோட ஒய்ஃப், நான் தான் கட்டணும்னு சொல்றாங்க. திருப்பியும் செலியன், நான் கட்டிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன கோபியோட பையன், அவனோட பில்ல கட்டக்கூடாதா? செலியன் சொல்றாரு, இந்த பில்லு விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா ராதிகா மேடம்? பில்ல கட்ட செலியன் போறாரு. ராதிகா கேக்குறாங்க, அவரை கார்ல கூட்டிட்டு போலாமா, இல்ல ஆம்புலன்ஸ் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமா? ராதிகா, அத பத்தி உனக்கு என்ன கவலை? கூட்டிட்டு போறது நாங்க, கோபிய எப்படி கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியாதா? நர்ஸு சொல்றாங்க, மறுபடியும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. எழில் சொல்றாங்க, மேடம் இனிமேட்டு சண்டை வராது, நாங்க பாத்துக்கிறோம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நர்ஸு போயிடுறாங்க. பாட்டி, நீங்க பேசுறது அம்மாவுக்கு தெரியுமா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாத்தையும் பாக்யா கிட்ட நாங்க பேசிட்டோம். இனியா சொல்றாங்க, ஆமாண்ணே எல்லாம் பேசியாச்சு. ராதிகா சொல்றாங்க, நான் கோபியோட மனைவி. ஈஸ்வரி கேக்குறாங்க, அதனால? அத்தை, அன்னைக்கு உங்க புருஷனுக்கு சடங்கு பண்றப்ப என்ன சொன்னீங்க? கணவன் விஷயத்துல மனைவிக்கு முழு உரிமை இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா ராதிகா சொன்னேன். என்னத்த
உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்த ஆளுக்கு ஒரு நியாயமா? ராதிகா, நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. கோபி கையில தாலிய வாங்கிட்டதுனால நீ நல்லவளா ஆயிட முடியாது. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நல்லபடியா செய்யணும். அத்தை, நான் என்ன செய்யல? ராதிகா, உடம்பு சரியில்லாதப்ப கோபி உனக்கு ஃபோன் பண்ணான். அத கூட உன்னால எடுக்க முடியல. நீ எல்லாம் கோபிய பத்தி பேசலாமா? அத்தை, அன்னைக்கு சூழ்நிலையே வேற. ராதிகா, உன்னோட சூழ்நிலைய பார்த்தா என் பையனை நானே இழந்துருவேன். நீ என்ன சொன்னாலும் சரி, கோபி என் கூட தான் வருவான். எழில் நடந்த விஷயத்த எல்லாம் போன் மூலியமா பாக்யாவுக்கு சொல்றாங்க. பாக்யா இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு வர்றேன்னு சொல்லிடுறாங்க. போனையும் வச்சிடுறாங்க. பாக்யா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நீ வந்தது ஒரு விதத்துல நல்லதுதான். பேசும்போது ஆஸ்பத்திரியில எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. பாக்யா கேக்குறாங்க, அத்தை, அதேதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க? பாக்யா, இத பத்தி நம்ம வீட்டுல பேசணும். அத்தை, அன்னைக்கே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. ராதிகா பொல்லாத ஒய்ஃபா நல்லா இருந்த பையனை எப்படி ஆக்கி வச்சிருக்க? எல்லாம் பேசலாமா? நர்ஸு சொல்றாங்க, பாருங்க மேடம், கூட்டமெல்லாம் கூடிருச்சு. ஆஸ்பத்திரியில நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சும்மா சும்மா வந்து எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. நான் என் பையன் உசுருக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கேன். உன் வேலையை போய் பாரு போ. நர்ஸு தலையில அடிச்சுக்கிட்டு போறாங்க. ராதிகா, டாக்டர் சொன்னத கேட்டேல்ல? கோபிக்கு சத்தான சாப்பாடு சமைச்சு போடணுமா? ஆனா அது உன்னால முடியுமா ராதிகா? உப்புமா இட்லின்னு சமைச்சு போடுவ. சரி, சாப்பாட்டை கூட விடு. டென்ஷன் இல்லாம கோபிய பாத்துக்கணும். உன் வீட்டுல யாரும் டென்ஷன் படுத்தாம இருப்பீங்களா? உன் வீட்டுல கொஞ்ச நாள் நான் இருந்து பார்த்தேனே. ஐயோ, அந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா? பாரு ராதிகா, எனக்கு என் புள்ள வேணும். அவனை கூட்டிக்கிட்டு தான் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு போவேன். அது நடக்கவே நடக்காதத்த. டாடி நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையாம்மா? அவர் மேல இருக்க கோவத்தை ஏமா இப்ப காட்டுற? எனக்கு யாரு மேலையும் எந்த கோவமும் இல்ல. நியாயமா என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும். அததான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆக்யா, நீ நினைச்சது நடக்காது. ராதிகா சொல்றாங்க, கோபி என் கூட தான் வருவாரு. செலியன் சொல்றாரு, என்னங்க கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்க? அப்ப எழில் சொல்றாரு, என்னடா பேசுற? நீயும் பாட்டியும் தான் இறக்கம் இல்லாம பேசுறீங்க. அதால வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீங்க என்னடா பண்ண போறீங்க? நீங்க 2 பேரும் பாத்துக்க போறீங்களா என்ன? கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்க. நீங்க அம்மாவை பாத்துக்க சொல்ல போறீங்க. அதை வேற எங்க அம்மா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, அந்த கேவலமான ஆளை காப்பாத்துறதே பெரிய விஷயம். அவங்க ஒய்ஃபோட அவங்கள அனுப்பி விட்டுருங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, உங்க அம்மாவை நாங்க பணிவிட செய்ய சொல்ல போறதில்ல. என் பையனை நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறதுல இருந்து சமைச்சு சாப்பாடு போடுற முடியும் நான் தான் பாத்துப்பேன். அப்படின்னா நான் கோபிய கூட்டிட்டு வரலாமா பாக்கியா? ராதிகா சொல்றாங்க, கோபி என் வீட்டுக்கு தான் வருவாரு. ராதிகா, படுகுழின்னு தெரிஞ்சு கோபிய என்னால தள்ளி விட முடியாது. கோபி எங்க வீட்டுக்கு தான் வருவான். அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் சரி, கோபி நம்ம வீட்டுக்கு வர்றத நான் ஒத்துக்க மாட்டேன் அத்தை. அப்படியா பாக்கியா? சரி, நான் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு தனியா போயிருவேன். என் புருஷனோட பென்ஷன் வருது, அதை வச்சு சமாளிச்சுப்பேன். சரியா? போன்ல நல்ல வீடா பாருடா, நானும் கோபியும் இருக்கிற மாதிரி. இனியா சொல்றாங்க, அம்மா ஏம்மா இந்த மாதிரி பண்ற? டாடி நம்ம வீட்டுக்கு வரட்டுமா? ராதிகா சொல்றாங்க, இனியா புரிஞ்சுக்காம பேசின அரைஞ்சிருவேன். பேசாம நில்லுடி. எலியன் சொல்றாரு, பேசாம மனிதாபிமானத்தோட நடந்துக்கோமா. எழில் சொல்றாரு, அம்மா மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டதுனாலதான் கோபி உயிரோட இருக்காரு. நீங்க தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் பேசாம இருங்க. ராதிகா, உன்னாலதான் பிரச்சனை. முதல்ல இந்த ஆஸ்பத்திரியை விட்டு நீ கிளம்பு. கோபி இல்லாம நான் ஒரு அடி நகல மாட்டேன். ராதிகா, அவனுக்கே உன் கூட வர விருப்பம் இல்ல. அவருக்கு விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னாரா? சொன்னா நீ பேசாம போயிருவியா ராதிகா? கோபி அந்த மாதிரி சொல்லவே மாட்டாரு. என்ன ராதிகா, சொன்னா பேசாம போயிருவியா? சொல்லு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் கூட தான் வருவேன்னு சொல்லுவாரு. சரி ராதிகா, கோபி உன் கூட வர்றேன்னு சொன்னா அவனை நீ கூட்டிட்டு போ. இல்லாட்டி கோபிய நான் என் கூட கூட்டிட்டு போறேன். என்ன ராதிகா சொல்ற? பாக்யா சொல்றாங்க, அத்தை, இது என்ன விளையாட்டு போட்டியா? யாரு ஜெயிக்கிறான்னு பாக்குறதுக்கு? வீட்டுல என்கிட்ட சவால் விட்டீங்க, இப்ப ராதிகா கிட்ட சவால் விடுறீங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தை? பாக்யா, நீ கொஞ்சம் பேசாம இரு.
ராதிகா, நீ சொல்லு. கோபி கிட்ட கேட்கலாமா? அவன் எங்க வரான், யாரு கூட போறான்னு கேட்கலாமா? அத்தை, தாராளமா கேளுங்க. 2 பேரும் போறாங்க. அப்ப ராதிகா ஈஸ்வரிய பார்த்து கேக்குறாங்க, நீங்க எதுக்கு வர்றீங்க? கோபி கிட்ட பேச. அத்தை, முதல்ல நான் பேசுறேன், அப்புறம் கோபி கிட்ட இருந்து முடிவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராதிகா, நீ போய் தனியா பேசி கோபி மனச மாத்தலான்னு முடிவு பண்ணிருக்கியா ராதிகா? நீ என்ன பேசினாலும் நடக்காது. போய் பேசிப்பாரு. ஆகியா சொல்றாங்க, அத்தை, நீங்க எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்க. உங்க பையன் வர ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அத்தை. பாக்யா, நீ முதல்ல வீட்டை பாருடி. கோபி, என்ன பாருங்க. நீங்க 24 மணி நேரமும் பாக்யாவை பத்தி பேசுறீங்க, வீட்டை பத்தி திங்க் பண்றீங்க. அதனாலதான் வீட்டுல சண்டையே வருது. அதனாலதான் போனை எடுக்கல. திருப்பி நான் அந்த போனை எடுத்தேன்னா திருப்பியும் சண்டை போட்டுருவீங்கன்னு எனக்கு பயமா இருந்து. மத்தபடி உங்க மேல அக்கறை இல்லாம இல்ல கோபி, அது எனக்கு நிறையவே இருக்கு கோபி. இனிமேட்டு நான் சண்டை போட மாட்டேன் கோபி. நீங்க எப்ப வருவீங்கன்னு மயு கேட்டுக்கிட்டே இருக்கா. வாங்க கோபி. ராதிகா, நீ எவ்வளவு நேரம் தான் பேசிக்கிட்டே இருப்ப? ராதிகா, நீ வெளியே போன்னு நான் சொல்றேன்ல. ராதிகா போயிடுறாங்க. ராதிகா முதல்ல கண்ணீர் வடிக்கிறாப்பா. கோபி, நம்பாத, என்னோட கடைசி காலகட்டத்துல நான் இருக்கேன்ப்பா. பிள்ளைங்க கூட நல்லா இருந்தா பெரியவங்களுக்கு புண்ணியம்டா. என் கூட வந்துடுறா. நீ வருத்தப்படுறத பார்த்துட்டு நான் நொந்து போய் சேர்ந்துருவேன்ப்பா. போற இடத்துல கூட எனக்கு நிம்மதி கிடைக்காதுடா. கோபி, அப்படி ஒரு நிலைமைக்கு என்னை நீ ஆளாக்கணுமாப்பா? எனக்கு உன் மேல கோவம் இருந்துச்சுப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப உங்க அம்மா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. கோபி, அம்மா கூடயே வந்துடுறா சொல்றாங்க. ப்ளீஸ் டாடி, எங்க கூட வாங்க. டாடி, ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். உங்ககிட்ட பேசணும்னா யாருக்கிட்டையாவது நான் திட்டு வாங்குறேன். ஆனா முதல்ல யாருமே என்ன திட்டவே இல்லை உங்க கூட பேசுறப்ப. வாங்க டாடி, ப்ளீஸ் டாடி, இனியாவுக்காண்டி வாங்க. இனியா அழுகுறாங்க. கோபி ஆறுதல் படுத்துறாரு இனியாவை. கொஞ்ச நேரம் கழிச்சு ராதிகா திருப்பியும் கோபியை பாக்குறதுக்கு ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. பாக்யாவும் எழிலும் நிக்கிறாங்க. கோபி என்ன சொல்ல போறாரு? ராதிகா கோபியை பார்த்து கிளம்பலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி இன்னும் முடிவை சொல்லல, அதுக்குள்ள நீ எப்படி கிளம்பலான்னு கேட்பன்னு கேக்குறாங்க ராதிகாவை பார்த்து. கோபி, என் கூட தானே வர்றீங்க? அப்பா, ஹெல்த்த கன்சிடர் பண்ணி தான்ப்பா சொல்றோம். வாங்கப்பா எங்க கூட. கோபி, சொல்லுங்க கோபி, வாங்க வீட்டுக்கு போலாம். ஈஸ்வரியும் கோபியை கூட்டிட்டு போறதுக்கு பேசி பாக்குறாங்க கோபி கிட்ட. ராதிகாவும் பேசி பாக்குறாங்க. எல்லாமே கோபி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீயாவும் பேசுறாங்க, செலியனும் பேசுறாரு. எல்லாமே கோபி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் கேட்ட கோபி ராதிகா கிட்ட சொல்றாங்க, நான் அம்மா கூடவே போறேன். இதை கேட்ட உடனே ராதிகாவும் பாக்யாவும் ஷாக் ஆறாங்க. ஈஸ்வரி கோபியை பார்த்து சிரிக்கிறாங்க. இனியாவும் சிரிக்கிறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, செலியா, நீ போய் வண்டியை ரெடி பண்ணு, அப்பாவை கூட்டிட்டு போலாம். சரி பாட்டின்னு சொல்லிட்டு செலியன் கிளம்புறாரு. கோபி, ஒரு 5 நிமிஷம் இருப்பா, கிளம்பிடலான்னு ரூமை விட்டு போறாங்க ஈஸ்வரி இனியாவை கூட்டி. பாக்யாவும் எழிலும் கோவத்தோட ரூமை விட்டு போறாங்க. ராதிகா கோவத்தோட கிளம்புறாங்க. கோபி ராதிகான்னு கூப்பிட்டோம், ராதிகா கவனிக்கல. நாளை சந்திப்போம்.